ஆக்சிடென்ட்ல இறக்குறவங்க, இல்ல இந்த சுனாமி, இல்ல கூட்டு மரணத்துல போறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட்டு மனிதத்திற்கு தனி மனித ஜாதகங்கள் வேலை செய்யாது. அதுக்கு பிரபஞ்ச விதின்னு சொல்லிட்டு பூமியோட ஒட்டுமொத்த சமூகத்திற்கான பூகம்பம் சுனாமிக்கெல்லாம் தனி விதி இருக்கு. ஒரு மனிதன் 90 வயது வரை வாழ்வதாக அவனுடைய ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவனை விட மேம்பட்ட பிரபஞ்ச விதி ஒரு இடத்துல செயல்பட்டு சுனாமியை கொடுக்கும்போது அவன் 6 மாச குழந்தைய செத்து போவான். அதுக்காக ஃப்ளைட்ல போற 300 பேருக்கும் அந்த விதி செயல்படுமான்னு கேட்காதீங்க. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கூட்டு மரணங்கள்ல தான் பிரபஞ்ச விதி செயல்படும். 100, 200, 300 இழப்பு அதுல வந்து அதுல அந்த ஒரு வாகன விபத்து, பஸ் விபத்து நடக்குது, பிளேன் கிராஷ், ட்ரெயின் கிராஷ், ஒரு பிளேன் கிராஷ் நடக்குது. அந்த பிளேன் கிராஷ் நடக்கும்போது இப்போ குஜராத்தில் 247 பேர் செத்து போனாங்க. அவங்க அவ்வளோ பேரும் அன்னைக்கு இறக்குற அமைப்பு இருந்திருக்கும். உதாரணமாக அதில் ஒரு குஜராத் முன்னாள் முதலமைச்சர் இறந்து போனார். அவருக்கு 8ஆம் அதிபதி தசை கவனிச்சிங்களா? அவருடைய ஜாதகத்தை போட்டிருந்தாங்க. அவருக்கு 8ஆம் அதிபதி தசையில் 6ஆம் அதிபதி புக்தியோ என்னமோ அவர் உடல் சிதறி அமைப்பதற்கான அந்த அமைப்பு அவங்க ஜாதகத்தை போட்டிருந்தாங்க. அவருக்கு சின்ன சின்ன குழந்தைகளும் இறந்து அன்னைக்கு அவங்க இறந்து போகிற அமைப்பாக இருக்கும். கீழே அதே நேரத்தில் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார். நான் 10 நிமிஷம் லேட் ஆச்சு. ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆனார்ல, ஒரு பெண் மட்டும் அவங்க இருந்து தப்பிச்ச ஒருத்தர் இருக்கு. அவங்க 2 பேருக்கும் உயிர் கட்டி இவங்க வந்து தவற விட்டவங்க, ஃப்ளைட்டை தவற. அவ்வளவுதான். சுனாமியில 100 வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒரு அமைப்புல ஒருத்தர் இருந்தாலும் கூட அவர் சுனாமியில பிரபஞ்ச விதி செயல்படும் போது அவருடைய கீழே இருக்கக்கூடிய தலமாக்கி அந்த பூமியே சேதப்படும் பொழுது அந்த இடத்துல தனி மனிதன் விதி 90 வயசுல இருக்கிறவங்க கூட 10 வயசுல செத்து போவான்.